லிட்டரு தண்ணி வேணும். அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து வேப்ப இலையை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து இந்த 6 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்ச அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாரி ஆக்கிடணும். பேஸ்ட் ஆக்கணும் அப்புறம் அதை வந்து நல்லா பாயில் பண்ணிடணும், சூடாக்கணும். 10 நிமிஷத்துக்கு சூடாக்கணும். அப்புறம் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் 12 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வந்து அதை ஷேடில் வச்சு அதுக்கப்புறம் வந்து 10 லிட்டரு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின அப்புறம் 5 கிலோவுக்கு வந்து 60 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 ஏக்கருக்கு 50 லிட்டர் அடித்தா போதும். இதில் வந்து பூச்சி வந்து வராது. எப்படி பூச்சி வராது இல்லைன்னா பூச்சி வந்து இது அப்படி சாவடிக்காது. பூச்சி சாவடிக்கும். இயற்கை வந்து பூச்சியோட பாப்புலேஷனை வந்து கம்மியாக்கும், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக்கும். இல்லைன்னா இனப்பெருக்கி வராது. இனம் சேர்க்கை பண்ணாது. அந்த மாரி இனப்பெருக்கி வராது. அந்த இப்போ பூச்சி வந்து அந்த இலையை போய் சாப்பிடுது அப்படின்னா அதில் வந்து ஒரு திரவம் இருக்கா, அஸ்டாக்டின்னு ஒன்று இருக்குது. அதுதான் முக்கியமான பொருள் வேப்ப இலையில். இது நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த வேப்ப இலை வந்து நேற்று ஒரு 3 நாள் ஆகுது இது பண்ணி. இதுலேருந்து 100 ml-னா 100 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரே பண்ணுற மாரி இருக்கும். நம்ம நாப்டாக் ஸ்ப்ரேயரு அந்த மாரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிபிஎம் பொறுத்து மாதிரி கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது 30 ml-லேருந்து 100 ml கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா 100 ml அடிக்கலாம். இல்லை வந்து 30 பிபிஎம் கான்சன்ட்ரேஷன்னா 30 ml அந்த மாதிரி அடிக்கும். 30 மில்லி கலந்து 1 லிட்டரில். பூச்சி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இயற்கைனாலே முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு உடனே சேர்த்துக்கணும். சாப்பாடு கம்மி பண்ண தான் பார்க்கணும். கெமிக்கல் போட்டால் உடனே சேர்த்துக்கணும். இதில் வந்து நம்ம ஒன்று அந்த இலையில முட்டை இடும்ல, ஃபஸ்ட்டு பெண் பூச்சி தானே முட்டை இடும். அது வந்து இப்போ இது போட்டோம்னா நம்ம முட்டை இடாது. ஏன்னா இருந்தாலும் அது செத்துரும், முட்டை இறந்துடும். அவ்வளோதான். இதனால பாப்புலேஷன் கசப்பு தன்மையால அந்த இலையை சாப்பிடவே விரும்பாது. இப்போ நமக்கு வேப்பனை கரைச்சி வச்சோம்னா நம்ம சாப்பிடுவோமா? வேப்பனை கரைச்சி வச்சா நம்ம கசக்காதா? அந்த மாதிரி தான் பூச்சிக்கும் அந்த சாறு உறிஞ்சி பூச்சிக்கெல்லாம் அது உரியும் போது அந்த கசப்பு தன்மை பிடிக்காது. அதனால நம்ம ஃபீல்டுக்கு வராமல் மற்ற ஃபீல்டுக்கு போவார், மற்ற இடத்துக்கு போவார். அதேமாரி நீங்கள் ஒரு வாட்டி அடிப்பீங்க, ஒரு வாட்டி அடிச்சுட்டு பூச்சிலாம் கம்மியாக இருக்கும். ஆனால் கம்மியாகாது. இதை தொடர்ந்து செஞ்சால் தான் இது கம்மியாகும். 7லேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இது அடிச்சே ஆகணும். நீங்கள் அப்படியே இன்னைக்கு போடுறீங்க, இப்போ போடுறீங்க, ஆர்கானிக் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வந்துடணும். உடனே போட்டிங்கன்னா அப்படியே பூச்சி ஒரே நாளில் இறந்துடும், 3 நாளில் இருந்ததுன்னா இறக்காது. தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணலாம். பூச்சை நம்ம வந்து நல்லா நினச்சிக்கோங்க, கொல்லலை. அதுதான் முக்கியமானது. நம்ம வந்து விரட்டுறோம், முடிஞ்ச அளவுக்கு விரட்டுறோம். அதோட பாப்புலேஷனை கம்மியாகும். இதோட இது அவ்வளோதான். இது எப்போ இன்னொன்று விஷயம் எல்லாத்துக்குமே நெய்ம் கரைசல் எல்லாத்துக்குமே ஒரு சேர்த்து உங்களுக்கு வந்து நாங்க ஸ்லிப்பு புக்கு மாதிரி தந்துடுறோம். எப்படி செய்யறது, பயன்படுத்துதல், என்ன பயன்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்க ஒரு புக்கு மாதிரி தந்துடுறோம். எல்லாரும் அதை வச்சு வீட்டில் செஞ்சு நீங்க தனியா அடிச்சுக்கலாம். எல்லாரும் வந்துருங்க. காலையில அடிக்கணும், அப்புறம் இதெல்லாம் மாலையில அடிக்கணும். நேராக வெயிலில் வந்து அடிக்கக்கூடாது. வெயில் அடித்தா வேப்ப எண்ணெயில் எண்ணெய் பொருள் இருக்கும், வேதி பொருள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், செடி எரிஞ்சிடும். அப்புறம் வந்து அந்த நிலைமையில அடிக்கக்கூடாது. பூக்குற அந்த தருணத்துலையும் இது அடிக்கக்கூடாது. முதல்ல அதே மாதிரி வரத்துக்கு முன்னாடி தான் இதை அடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நாற்று ஃபஸ்ட்டு இது இருக்கும்ல, நாற்று ஃபஸ்ட்டு அதே மாதிரி நடக்காது. அதேமாரி கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 20 நாள் அந்த மாரி கழிச்சு ஆமாம் காலை டைம்
வெளியே கலக்கும். என்னன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த நாற்று வருது இல்லை, அந்த டைம்ல அடிக்கக்கூடாது. கொஞ்சம் முத்தின டைம், நாற்று முத்தின டைம்ல அடிக்கணும். முக்கியமா பூ வைக்கிற நாளைக்கு நம்ம அடிக்கக்கூடாது. மற்றபடி பூச்சி இல்லை புழு தாக்குறதுனா இது அடிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப நெடி அதிகமாக இருக்கும். சின்ன நாற்றுல தாங்காது. அப்புறம் முக்கியமாக இது வந்து இந்த மாவு பூச்சி, சாகு பூச்சிலாம் இருக்குல்ல, அஸ்வினி பூச்சி, இதுங்க இந்த தாக்குதலுக்கு இது பயன்படுத்தும். சாகு பூச்சிகள் தான் முக்கியமாக இந்த 3G பூச்சி வெரைட்டி இருக்குல்ல, இதை நம்ம பயன்படுத்தணும். இதோட நன்மை என்னன்னா, அதான் அந்த சாறு உறிஞ்சது இல்லை, சாறு உறிஞ்சும் போது இந்த நெடித்தன்மையில அது பக்கத்துலேயே வராது. ஏன்னா அந்த நெடித்தன்மையில அந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால அந்த பூச்சி வந்து அந்த செடிங்க பக்கத்துலேயே வராது, வந்து உட்காரம் செய்யாது, நம்மளுக்கு எந்த தாக்குதலும் ஏற்படுத்தாது. பயிர் வளர்ச்சி வந்துடும். அந்த பயிர் வளர்ச்சியில எந்த விதத்திலயும் பாதிக்காது. இதே நம்ம கெமிக்கல் அடிச்சோம்னா பயிர் உட்காரும் ஒரு நேரத்துக்கு. அதுக்காக நம்ம உரம் அதிகமா வர போறோம். செஞ்சு வச்சு அந்த 3G பூச்சி வெரைட்டி 15 நாளைக்கு அடிச்சோம்னா பிரச்சனை கிடையாது, அடிக்கும். இது வந்து இப்ப கான்சென்ட்ரேஷன், அதாவது இதோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது தண்ணியில கலந்து அடிக்கணும். இவர் சொன்னமே ஒரு 3 பங்கு இது கலந்து அடிக்கணும். ஏன்னா 300 ml வந்து ஒரு டேங்க் கலந்து அடிச்சோம்னா அதோட இது வந்து வீரியம் வந்து லிட்டர்ல வந்து கலந்து அடிக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது கூட வசம்பு, இதெல்லாம் சேர்த்து செய்யறது எல்லாமே ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே 50 வாரம் ஒரு நேரம் 5 நாள் ஒரு நாளைக்கு ஒரு இல்லாம 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அடிக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துல 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அடிச்சு 10 லிட்டருக்கு 300 மில்லியா எப்படி வந்தது? ஒரு லிட்டர் கணக்குங்க. 1 லிட்டர் டேங்க்கு ஒரு டேங்க் 10 லிட்டர்னா அது 1 லிட்டர் ஊத்துற மாதிரி இந்த இது அந்த மாதிரி கணக்கு. 3ல ஒரு பங்கு நீங்க 1 லிட்டருக்கு 3 பங்குன்னு கணக்குன்னா 1 லிட்டருக்கு 300னா 10 லிட்டர் குடிக்கணும்னா 3 லிட்டர் தானே. அடுத்து இது அவ்வளவுதாங்கய்யா. அடுத்து வந்து அசோலா பத்தி இதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க டப் இருக்கு, அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அசோலா. கையில எடுத்து பாத்துக்கிறதுனால பாத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த அசோலாக்கும் வாத்துக்கலைன்னு சொல்லுவாங்க. டக் வீடுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாம போயிடும். இது வந்து விவசாய பொருட்கள் மட்டும் கிடையாது, பாசி தான். அது ஒரு பூஞ்சான் வகை தான். அந்த பாசி தான் வளரும். நிலத்துல நம்ம போட்டா வளர்ந்துடும். இயல்புல சில நிலத்துல இருக்கும். அது கூடவே 2 இலையோட ஒரு இலை இருக்கும். அது வந்து வாத்துக்கலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சத்து கொடுக்காது, சத்து எடுக்கும். அதனால இதை தனியா வளர்த்து நம்ம போட்டோம்னா நம்ம நிலத்துக்கு எவ்வளவு நல்லது நான் சொல்ல போறேன். அது எப்படி முறை செயல்பாட்டு தானே வளருது. அப்ப இருக்கும், கட்டாயமா கட்டாயமா சேர் கொலையா இருக்கிற நேரத்துல தன்னாலே இது வளரும். அது இல்லைன்னா நம்ம வளர்த்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது மட்டும் செடிக்கு மட்டும் கிடையாது, ஆடு மாடு வளர்க்குறதுக்கும் இது வந்து இது தேவையா இருக்கும். ஏன்னா அதோட தீனி செலவை நம்ம வந்து 20-30% குறைக்கலாம் இதை கலந்து போறது மூலியமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி இதுல வந்து நாங்க சும்மா சொல்லி காட்டுறதுக்காக சொல்றோம். ஏவோ ஆஃபீஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷன் இது கிட் இருக்கும், அசோலா வளர்ப்பு கிட்டுன்னே இருக்கும். அது ஒரு 10 அடி 4 அங்குலம் 1.5 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும். பச்சை கலர்ல ஷீட் மாதிரி இருக்கும். நீங்க நிறைய இடத்துல போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், இல்லை நான் போன்ல கூட எடுத்து வச்சு காட்டுறேன். அந்த மாதிரி கிட் இருக்கும், நீங்க அதை வாங்கிக்கலாம். இல்லை நீங்க உங்க வீட்லயே குழி மாதிரி வெட்டி கூட அதுல வந்து தண்ணியை ஊற்றி அதை வளர்க்கலாம். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த பெரிய கிட்டுக்கு நான் சொல்றேன். இதுல நான் அதுக்கேற்ற மாதிரி குறைவா அதுக்கான அதுல வந்து ஒரு 30 கிலோ செம்மண். அப்படி செம்மண் இல்லைன்னா நல்லா சேர்த்து இது சேர் குழகுழப்பு தன்மை உள்ள அந்த மணல் நல்லா இதுல கலந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அந்த குழகுழப்பு தன்மையில தான் இருக்கும். நம்ம அதுக்கு மேல வந்து ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி, அரை ஸ்கேல் அளவு சொல்லலாம். 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அரை ஸ்கேல்
ஊத்திக்க வேண்டியதான். இந்த மாதிரி நாங்க நல்லா சாணியை போட்டு கரைச்சிக்கிட்டோம்னா அது ஃபுல்லா அது தேவையான சத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்க வேண்டியதான். சாணி ஃபுல்லா நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அது இல்லாம வந்து இந்த அசோலா நான் முக்கியமா சொல்றேன், அந்த வாத்துக்கலை இல்லாம நம்ம இதை போடணும். ஏன்னா அந்த வாத்துக்கலை இருந்ததுன்னா இதை வந்து முன்னாடி இதை வந்து டாமினேட்னா அது வளர ஆரம்பிச்சிடும். இதை விட இந்த மாதிரி இதை நல்லா போட்டுக்கணும். அந்த பெரிய கிட்ல நம்ம போடும்போது இது விதையாவும் சில இடத்துல கிடைக்கும். வெட்டினரி ஆப்ஸ்ல விதையாவும் கிடைக்கும். அந்த விதையாவும் வாங்கி போடலாம். இல்லை இந்த மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம போடுறது மூலியமாவே இந்த ஒரு இலைகள் உடையும் போதும் இது உற்பத்தி ஆகிடும். அடுத்தடுத்து உற்பத்தி ஆகும். மழை பெஞ்சதுன்னா அதிகமாக உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உற்பத்தி ஆகும். அந்த பெரிய கிட்ல போடுறப்போ 30 கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதை எடுத்து நல்லா கலந்துக்கணும். அதை எடுத்து நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 2 to 3 மாசம் வரைக்கும் அது பாட்டு உற்பத்தி தந்துட்டே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ இது அசோலா இங்கே கூட நான் இந்த இதை வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ராஜாராமான வீட்டில் கிட்டு மாதிரி இன்னொரு கிட்டு மாதிரி நான் ஒன்று ராஜாராமான வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன். அது வேணா பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் இப்படிதான் வளர்ப்பு திட்டம். ஒரு 30 கிராம் வந்து ஆனா இது பண்ணணும். இல்ல இது வந்து மனோஜ் அண்ணன் கொல்லியில வந்து இருந்துச்சு. அதுல அந்த வாத்துக்கலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த அசோலாவை எடுத்து விதைகளாவும் கிடைக்கும். கொல்லிலையும் இருக்கும். அந்த வாத்துக்கலை இல்லாம இருந்ததுன்னா இப்ப இதோட பலன்கள் பத்தி சொல்றேன். இது வந்து புரதச்சத்து புரோட்டீன் சொல்லுவாங்கல்ல, 20-30% புரோட்டீன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மாடுகளுக்கு வந்து தீனி செலவு வந்து 20% குறைக்கலாம். இதை நம்ம அப்படியே போட்டோம்னா மாடு சாப்பிடாது. ஏன்னா அந்த நாற்று அடிக்கும், ஸ்மெல்லுக்கு சாப்பிடாது. அது நல்லா அலசிட்டு அப்படியே போடலாம். அப்படின்னா காய வச்சுட்டு அதை நம்ம தீனி கொடுக்குறோம்ல, அந்த தீனியோட கலந்து கொடுக்குறோம்னா மாடோட வெயிட் ஏறும். வெயிட் ஏறுறது மட்டும் இல்லாம இது மாடோட வெயிட் ஏறும். அது இல்லாம வந்து பால் கொடுக்குறது தன்மை இல்லை, கொழுப்பு சத்து. அந்த பாலில் கொழுப்பு சத்து வந்து உயரும். அப்படி பாலில் கொழுப்பு சத்து உயரும். அதே மாதிரி ஆடு வளர்க்குறாங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ ஒரு நாளைக்கு போடுறோம். அது வந்து பெரிய கிட்ல கமர்ஷியலாக பண்ணுவாங்க. அதை எடுத்து போட்டு 1.5 கிலோ ஒரு நாளைக்கு போடுவாங்க. நல்லா சாப்பிடும் மாடு. அதே மாதிரி தான் ஆடுக்கு வந்து ஒரு கிலோலேருந்து ஒரு 500 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் போடலாம். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆடுக்கு போடலாம். கோழிக்கு வந்து ஒரு 200 கிராம் டெய்லி அந்த மாதிரி வச்சோன்னா கோழியோட முட்டை சைஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து முட்டை வந்து நல்லா அந்த ஓடு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்புறம் வந்து கொல்லியில என்னென்ன பயன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் இங்கே கலையோட பிரச்சனை இருக்கு. களை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் 3 களை 4 களை எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் களை எடுத்துட்டு இதை நம்ம போட்டுனா ஃபர்ஸ்டே பாஸ்பரஸ் போட்டுருவோம், டிஏபி போட்டுருவோம். அப்படின்னும் போது களை எடுத்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா அவங்க சேரில் குழந்தை வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கன்னா இது அந்த நேரம் பூரா படர்ந்துரும்னா சூரிய ஒளி உள்ளே போகாத அளவுக்கு படர்ந்துடும். அப்படி அந்த மாதிரி படரும் போது என்னன்னா கலைக்கு அதுக்கு தேவையான ஒளி கிடைக்காது. சூரிய ஒளி கிடைக்காத சமயத்தில் அது வந்து என்ன ஆகும்னா களை வளராமே போயிடும் கீழே. அதனால நம்ம கலையோட காசையே பாதிக்கு மேலே கம்மி பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து 5% தழை சத்து, நைட்ரஜன் 5% தழை சத்து கொடுக்கும். 0.5% வந்து பாஸ்பரஸ் சாம்பல் சத்து கொடுக்கும். மணி சத்து வந்து 5% கொடுக்கும். இது எல்லாத்தோட ஃபர்டிலைசர் காஸ்ட் நம்ம கடையில் வாங்குறோம்ல அதையும் குறைச்சிக்கலாம். நைட்ரஜன் வாங்குறதுனா ஒரு 2 மூட்டை யூரியா வாங்கினா இது ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஒரு 2 மூட்டை ஒரு மூட்டை யூரியா அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு செலவு கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது கொல்லிக்கு ஒரு ஹெக்டர் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 20-30 கிலோ நைட்ரஜன் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதோட கீழே தலையை திருப்பி பார்த்தீங்கன்னா வேர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வேரில் வந்து கனாடியானா அசோலேன்ட்டு ஒரு நுண்ணுயிர் ஒன்று இருக்கும். அந்த நுண்ணுயிர் என்ன பண்ணுவோம்னா காற்றுல இருக்க நைட்ரஜன் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து யூரியாவா அதில் இது பண்ணுறாங்க. அந்த நைட்ரஜன் வந்து மண்ணில் அந்த நுண்ணுயிர் மூலியமா அது சேர்த்து வச்சுக்கும். அப்படி சேர்த்து வைக்கும் போது நமக்கு வந்து நைட்ரஜன் தழை சத்து தன்னால கிடைக்கும். செடியோட வளர்ப்பு வந்து நம்ம இது இருக்கிற ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டோட இது கொஞ்சம் உயரமாகவே இருக்கும். நமக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் பண்றது மூலியமா நம்ம வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது கலையில் தான் போனது எங்களுக்கு அதிகமாக ஆகுறது களை தான். களை அதுக்கப்புறம் ஏன்னா கலையில போடலாம். போடுறப்போ கலையில செடி இவ்வளவுதான் இருக்கும். நீங்க தண்ணி நிறுத்தி வச்சு ஏற்றுவீங்க. தண்ணியை வந்து கட்டிட்டு இது பண்ணுவீங்க. தூர் வெடிக்கிறது கலையிலயும் போடலாம். எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. தண்ணி வந்து கட்டலைன்னா அதிகமாகிடும். அதான் நீங்க கலையிலயும் போடலாம். தாராளமா கலையிலயும் போட்டு அது வர்ற வரைக்கும் அதை விடலாம். ஒண்ணு எந்த விதத்திலும் தப்பு கிடையாது.
அந்த 4 நாள்ல தண்ணியில வளர போகுது. மழை பெய்யுதுங்க இல்லையா, மழை பெய்யும் போது பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும் மொத்தமா. அதுல ஒரு இதுல விழுந்து ஒண்ணு உடஞ்சதுன்னா அது இன்னொரு புதுசா உருவாகும். அந்த மாதிரியே மல்டிப்ளை ஆயிடும். நம்ம விதை வாங்கி திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. அது பண்றது அது கலர் காசு குறையும், அது இல்லாம நைட்ரஜன் சத்து குறையும். இதுல அவ்வளவு பயன்பாடு. கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அதே பண்ணிக்கணும் தான். ஒரு தடவை விட்டா அதுக்கப்புறம் அந்த விதையே கிடைக்க மாட்டேங்குது. இது விதை இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வச்சே கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்க. வந்த விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றிகள். உங்களோட நேரத்தை வந்து செலவழிச்சதுக்காக ஒரு மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறோம். அப்போ ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டீ வந்துருச்சு, எல்லாம் டீ குடிச்சுக்கலாம். நாங்கள் அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடுறோம்.